வணக்கம் நண்பர்களே. கடை விரிப்பின் கொள்வார் இல்லை, புத்தி உள்ளவனுக்கு புழக்கடையில் மருந்து என்று நமது முன்னோர்கள் சொல்லியுள்ளனர். பார்த்திங்கன்னா இந்த மூலிகை பார்த்திங்கன்னா ஒரு அணைக்கட்டு, அதாவது ஏரி, அதாவது நீர்ப்பாசனம் உள்ள ஏரி கரையோரம் தான் எடுத்தது. இந்த மூலிகை பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பழச்சிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மலச்சிக்கல் வந்தாவே பழச்சிக்கல். ஒரு தண்ணி ஓடுற பைப்பில் இந்த பைப்பு அடைச்சிச்சின்னா எப்படி தண்ணி வெளியே வர முடியும்? உள்ளாரே அடைச்சி பாசாக முடித்து அந்த நீர்நிலையே அந்த தண்ணி வர பைப்போ வெடிக்கிறதுக்கோட சூழல் உருவாகும் இல்லையா, அந்த மாதிரி மனிதனுக்கு மலச்சிக்கல் வந்துச்சுன்னா அது பழச்சிக்கல். அந்த மலச்சிக்கலை போகக்கூடியது தான் இந்த மூலிகை. இந்த மூலிகையின் பேர் பார்த்திங்கன்னா அவுரி என்றும் சென்னா அவுரி என்றும் திருநெல்வேலி சென்னா என்றும் சொல்லுவாங்க. அந்த அவுரியில் பார்த்திங்கன்னா 2 வகை. ஒன்று ஏற்கனவே காணொலி போட்டிருக்கோம், ஐக்காலில் கொடுக்குறோம் பாருங்கள். அது நீலி அவுரின்னு சொல்லுவாங்க, இது சென்னா அவுரின்னு சொல்லுவாங்க. இந்த நீலி அவுரி பார்த்திங்கன்னா சாயம் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க, ஹேர் டை இது மாதிரி முடி சாயம் மற்ற கலர் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. இந்த சென்னா அவுரி பார்த்திங்கன்னா மலச்சிக்கலுக்கு, அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய வகைகள் பார்த்திங்கன்னா, அதாவது மற்ற பெயர்கள், அதாவது அவுரி, நில ஆவாரை, நில ஆவாக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்தில் சென்னா என்றும் திருநெல்வேலி சென்னா என்றும் சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் பார்த்திங்கன்னா ஸ்வர்ண பத்திரின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை சமஸ்கிருதத்தில் ஸ்வர்ண பத்திரின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் பார்த்திங்கன்னா சனகபத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வகைகள் பார்த்திங்கன்னா கோஷியோ அங்குஸ்டீரியா அப்படின்னும், அக்குட்டிஃபோலியா, போவாட்டா, இட்டாலிக்கா, அலுவாட்டா, இப்படி பல வகைகள் உண்டு. இந்த செடி பார்த்திங்கன்னா இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஏமன் போன்ற நாடுகளில் காணப்படுகிறது. இதன் பயன்கள் பார்த்திங்கன்னா மருந்தாக, அதாவது இலை மற்றும் அந்த விதைகள் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் பயன்தரும் பாகங்கள் பார்த்திங்கன்னா இலைகள் மற்றும் காய்கள் இந்த சென்னாவின் பயன்தரும் பாகங்களாகும். இது தீரும் நோய்கள் பார்த்திங்கன்னா சருமத்தில் ஏற்படும் சிரங்குகள், மலச்சிக்கலுக்கு நல்ல மருந்து. அதாவது சித்த வைத்தியர்கள், பாரம்பரிய வைத்தியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இது மலச்சிக்கல், அதாவது இலகுவான மலச்சிக்கலுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த மூலிகையானது பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கப்பெற்றாலும் வியாபார ரீதியாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலாக, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா திருநெல்வேலி போன்ற இடங்களில் வியாபார ரீதியாக சாகுபடி செய்யப்படுகிறது. இதனால் தான் இது திருநெல்வேலி சென்னா என்று சொல்லப்படுகிறது. இது சந்தை வாய்ப்புள்ள மூலிகைகளும் இதுவும் ஒன்றாகும். அதாவது அந்த நீலி அவுரி இது போன்ற மூலிகைகள் பார்த்திங்கன்னா சந்தை வாய்ப்புள்ள மூலிகையாகும். ஆனாலும் இது வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிரும் ஆகும். நீங்கள் பாருங்கள், இது அந்த கல் அடிக்கிருக்காங்க இல்லையா, அந்த கல் இடுக்குகள் எப்படி வளர்ந்துருக்குது பாருங்கள். அப்போ இந்த இடத்துல தண்ணி மழை வந்தால் தான் அது தண்ணி பாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடுக்குகள் எப்படி வளர்ந்து நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள். தென் அரேபியாவினை பிறப்பிடமாக கொண்ட இந்த சென்னா செடிகள் 2 to 2.5 அடி உயரமுள்ளவை. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலும் கடப்பா, புனேவிலும் முன்பெல்லாம் அதிகமாக பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இதை சாகுபடி செய்ய ஏற்ற நிலங்களில் பார்த்திங்கன்னா செம்மண், களிமண், வளம் குறைந்த மணற்பாங்கான நிலம் மற்றும் கலர் ஒவ்வொரு தரிசு நிலங்களிலும் வளர வல்லது. கார அமிலத்தன்மை பார்த்திங்கன்னா 7 to 8.5 வரை ஏற்றது. இதைத் தவிர வளமான நிலங்களில் இப்பயிரை சாகுபடி செய்யலாம். எனவே நண்பர்களே, தாவரங்களே நமது வாழ்வின் தாகம் தீர்க்கும் வரங்கள். நல்லதொரு சிந்தனைகளை விதைத்து நமது சந்ததியருக்கும் நல்லதொரு வாழ்விலை உருவாக்கி சென்றடைய சபதம் ஏற்போம். மேலும் இதுபோன்ற காணொளிகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஆதரவு தாருங்கள். நன்றி.